மறுபடியும் அதே கனவை கண்டேன். அவன் மறுபடியும் கால் பண்ணானா? ஆமா, அதுவும் பெரியப்பாவுக்கு முன்னாடி. சுபாஷ், நாளைக்குள்ள மேராசருடைய ஆர்டரை எப்படியாவது அனுப்பி ஆகணும். சரி அண்ணா, கிட்டத்தட்ட எல்லாமே ரெடியா இருக்கு. அப்புறம் உனக்கு படிப்பெல்லாம் நல்லபடியா போகுதுல்ல? ஆமாப்பா, கொஞ்ச நாள்ல எக்ஸாம் இருக்கு. ராத்திரி 10 மணி ஆகுது. அதித்தி, போய் போனை எடு. ஹலோ ஹலோ. இல்ல இல்ல, எங்களுக்கு எதுவும் வேணாம். நான் தான் பல தடவை சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு நைட்லாம் கூப்பிடாதீங்க. அதித்தே, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. ஒரு தடவையும் புது புது லேண்ட்லைன்ல இருந்து கால் வருது. இன்னும் எவ்வளவு நம்பரை பிளாக் பண்ண போற நீ? அதெல்லாம் இல்ல. என்ன அதித்தி, முதல்ல உன் முகத்தை பாரு. முகத்துல கலையே இல்ல. டெய்லி நைட்ல தூங்க மாட்டேங்கிற. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற? வேற யார்கிட்டயும் இல்லனாலும் பரவாயில்ல, உன் அப்பா கிட்டயாவது ஷேர் பண்ண. ஆமா ஆமா, அப்பதான் அவரு பெரியப்பா கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் என் படிப்பு, காலேஜ் எல்லாமே க்ளோஸ். சரி, உங்க பெரியப்பா கிட்ட சொல்லிடு. அவர்கிட்ட சொல்ல முடியாதுப்பா. வீட்ல யாருக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் நேரா போய் பெரியப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அவர் பர்மிஷன் இல்லாம ஒரு பொருள் கூட வீட்ல அசையாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த அயோக்கியம் யாருன்னு தான் நம்மளுக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம காலேஜ் பையனாதான் இருக்கும். சாரி சாரி. என்னடா சாரி? உன் கண் என்ன பின்னாடியா இருக்கு, பார்த்து வர தெரியாதா? ஐ அம் சாரி அதித்தி. ஷியா, இட்ஸ் ஓகே பிரதீக், வாய மூடுடி. நீ ஏன் அவனை திட்டுற? ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு, we know what we are and know not what we may be. அதாவது மற்றவங்களுக்கு நம்மளை நல்லா தெரியும், ஆனால் அடையாளம் தெரியாது. நேரம், அதோட சூழ்நிலை, அதுதான் அடையாளத்தை காட்டும். ஏன்னா சூழ்நிலை புயல் நம்ம முகத்தை கழட்டி வீசி எறிஞ்சிரும். அவன் யாருன்றதை அதுதான் காட்டும். ஓகே, கிளாஸ்க்கு டைம் ஆகுது. மற்ற ட்ராமா அப்புறமா போலாமா? அதிதி, உன்னோட அசைன்மெண்ட்டை நீ இன்னும் சப்மிட் பண்ணலையே. சார், அது எப்போ நீ கரெக்டாக சப்மிட் பண்ணுவ? இந்த தடவை 4 நாள் லேட் ஆயிடுச்சு. ஏன்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், ஆக்சுவலி ப்ராப்ளம் இருக்கு. இல்ல சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் 2 நாள்ல என்னோட அசைன்மெண்ட் கொடுத்துறேன். ஆர் யூ ஷூர்? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல. சாரி ஃபார் த டிலே. ஓகே. இங்க பாரு அதித்தி, ஏன் ஃபோன் தான் ரிங் ஆகுது. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்கிட்ட தா போனு தா. ஹலோ, பார்சல் அனுப்பி விடுங்க. சரி சரி, பரவாயில்ல. அதித்தி கண்ணா, நீ நல்லா தானே இருக்க? பெரியம்மா, எனக்கு என்ன ஆச்சு? உன் பெரியப்பாவும் நானும் உன் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, உன்னை நல்லா பார்த்துப்போன்னு. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், கண்டிப்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு தப்பு நடந்தது. அதையே நீயும் பண்ணிடாத. இல்ல பெரியம்மா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். டாக்கூர் சாரை பார்த்தேன். சின்ன பையன் விகாஷ்க்கு பொண்ணு தேடிட்டு இருக்காராம். நம்ம அதித்திய பத்தி கேட்டாரு. நம்ம பொண்ணு போட்டோவை காட்டினேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதித்திய சந்திக்க விரும்புறாங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. அதுக்கப்புறமும் தாகூர் சார் இப்பவும் அவரோட மகனுக்காக போன தரம் நடந்த விஷயங்கள்லாம் மறந்துருமா நீ? இப்ப என்னவோ அதை பாரு. இந்த சம்பந்தம் விதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யார் மாத்த முடியும்? அதுவே நம்மளை தேடி வருது. விகாஷும் நல்ல பையன், பாம்பேல இருக்கான். அடுத்த வாரம் கான்பூருக்கு வா, அதித்திய மீட் பண்ணட்டும். ஆனா என்னோட படிப்பு, இதுதான் என்னோட ஃபைனல் இயர் பெரியப்பா. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதம்மா. எக்ஸாமுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கும். எக்ஸாமுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஆனா என்கேஜ்மெண்ட் இந்த மாசம் நடந்தாகும். தாக்கூர் சார் இதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டாரு. நானும் அவர் பேச்சுக்கு ஓகே சொல்லிட்டேன்.
உனக்கு தான் தெரியும்ல, பெரியப்பா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா கல்யாணம் நடந்துதான் ஆகும். உன் இடத்துல நான் இருந்தா ஓடி போயிருப்பேன். இதெல்லாம் பேசுறதுக்கு ஈஸி. இன்னும் சொல்ல போனா தலையெழுத்தை எப்பவுமே மாத்த முடியாது. ரத்திக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் அது நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் 1 மாசம் பழசு. இப்போ இதை படிக்கிறியா? அது நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் வரேன் சார். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. எதுக்கா இப்படி தொல்லை கொடுக்கற? அதித்தி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. நீ யாருன்னு சொல்லு. ஹலோ ஹலோ. ஹலோ, இதுல மறுபடியும் ஃபோன் வந்தது. ஃபோன்லயே என்ன மிரட்டுறான். வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த தடவை ஏதோ செஞ்சுதான் ஆகணும். நான் அப்புறமா பேசுறேன். பாய். ஹாரர் இஸ் த ரிமூவல் ஆஃப் மாஸ்க். அதாவது ஒவ்வொரு முகமுடிக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைகள் பயங்கரமா இருக்கும். அது கிட்டத்தட்ட உண்மையானது. ஏன்னா பல பேரோட உண்மை முகமானது அவங்க எண்ணம், அவங்களுடைய முகம் அந்த முகமூடிக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருக்கும். பிளாங்க் கால்ஸ் பண்றது, ஒருத்தரை மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்றது ஒருத்தரை ரொம்ப மிரட்டுறதுக்கு சமம். மோசமான செயல்ல இதுவோ ஒண்ணு. கோழைகள் செய்யற முதல் விஷயமே இதுதான். ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டுறாங்க இல்லையா? அதித்தி ராவத்தும் 1 வருஷமா இதே டென்ஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு வந்தா. பல நாட்களா அலட்சியப்படுத்திக்கிட்டே தான் இருந்தா. கடைசியில ஒரு நாள் யார்கிட்டயாவது உதவி கேட்கலான்னு முடிவெடுத்தா. சரியான நேரத்துல அதித்திக்கு முடிவு கிடைக்குமா, இல்ல அவ உதவி கேட்கறதுக்கு தாமதிச்சிட்டாள். பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பாய் பாய். அஞ்சு மணிக்கே காலேஜ் விட்டாச்சு. மொத்த காலனியும் சுத்தி பார்த்துட்டேன். அதித்தி எங்க போயிட்டானே தெரியலையே. அண்ணி, அந்த அதித்தியோட ஃப்ரெண்ட் இருக்கால ஸ்ரீயா, அவளோட நம்பர் இருந்தா கொடுங்களேன். இல்ல, அவளோட நம்பர் என்கிட்ட இல்ல. ஏய், தொலைஞ்சு போறதுக்கு அவ என்னடா குழந்தையா? நாம தான் அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து பெரிய தப்பு பண்ணி வச்சிட்டோம். ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு அதித்திய பத்தி தெரியும். அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதைத்தானமா சொன்னோம். என்ன, நீங்க எந்த விஷயத்துக்கு எதை சொல்றீங்க? நம்ம பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல. அதை விட்டுட்டு நீங்க வேற எதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதை நம்ம போலீஸ் கிட்ட சொல்றதா நல்லதுன்னு. என்ன பேசுற? இவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த முடிவுக்கெல்லாம் வர வேண்டாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். போலீஸ் கிட்ட போனா விஷயம் ரொம்ப பெருசாயிடும். ஆனா மார்னிங் வரைக்கும் அதித்தி எங்கன்னு தெரியல சார். அதோட அவளோட போனும் ஆஃப்ல இருக்கு. அவளை பார்த்தா நான் கூப்பிட்டதா நீ சொல்ற என்ன? அவ இன்னும் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணல. யார் கூடவும் எந்த விதமான சண்டையும் இல்லையே. ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரர், சாதாரணமான ஒரு பிசினஸ் தான். உங்ககிட்ட எப்படி அதித்தியோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் இல்லாம போச்சு? அதுக்கு அவசியமே ஏற்படல சார். சார் சொல்ல போனா என்னோட பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எப்பவும் அவ படிச்சுக்கிட்டே இருப்பா. காலேஜ் விட்டா வீடுன்னு தான் இருப்பா. இதை தவிர அவ எங்கேயும் போக மாட்டா சார். ஆனா இந்த முறை போயிருக்கால. காலேஜுக்கு எப்படி வந்துட்டு போவா? 2 வீலர் ஏதாவது வச்சிருந்தாங்களா? இல்ல சார், ஆட்டோல தான் வந்துட்டு போவா.
அதித்தியோட போட்டோவை மற்ற ஸ்டேஷன்ஸ்க்கும் அனுப்பியாச்சு. கால் ரெக்கார்ட்ஸும் கேட்டிருக்கோம். அதுல இருந்து லாஸ்ட் கால் ஏதுன்னு நல்லா தெரிஞ்சிடும். செப்டம்பர் 3 அன்னைக்கு அதித்தி காலேஜுக்கு வரலையா? இல்ல வரல. கொஞ்ச நாளாவே அவ முகத்துல கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையான்னு நானே அவளை கேட்டேன். ஆனா அவ சொல்லவே இல்லை. ஒருவேளை அவ ஃப்ரெண்டு ஷியாக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவகிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. சியா, அதித்தி நேத்துல இருந்து மிஸ்ஸிங். உனக்கு ஏதாவது சப்போஸ் தெரிஞ்சா அதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. சார், அதித்திக்கு கடந்த 1 மாசமா பிளாங்க் கால்ஸ் வந்துட்டு இருந்தது. என்ன? சார், ஆனா அவ இந்த விஷயத்த பத்தி வீட்டில் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை சார். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஓல்டு கல்ச்சர்ல வாழறவங்க. ஆனா சியா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? இங்க பாருமா, இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்க? இந்த காலேஜ் பையனா இருக்குமா? இருக்கலாம் சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. யாரோ காலேஜ்ல இருந்து தான் இப்படி பண்றாங்க. நானும் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ அவளுடைய ஃப்ரெண்டு தானே, எப்பவுமே அவ கூட தான் இருப்ப. எதையாவது நோட்டீஸ் பண்ணிருப்பியம்மா? காலேஜ்ல யாராவது பையன் அவளை லைக் பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அதித்தி அதிகமா பாய்ஸ் கிட்ட பேசவே மாட்டா. இன்ஃபேக்ட் அவ யார்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டா. இங்க பாருங்க சார், கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நான் பேசணும். அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் அவங்க லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும் சார். ஓகே. இங்க பாருமா, அவ காலேஜுக்கு எப்படி வந்துட்டு போவா? ஆட்டோலையா? சொல்ல போனா நிறைய பேர் ஆட்டோல வந்துட்டு போவாங்க. ஆனா அதித்தி நிறைய தடவை பிரைவேட் கேப்ல தான் வந்துட்டு போயிருக்கா. யாராவது கால் பண்ணி தொல்லை பண்றாங்கன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா? இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் அவளை ஒழுங்கா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் அவ ஃபோன் அடிக்குதோ அப்பெல்லாம் அவ டென்ஷன் ஆவா. நான் நினைச்சேன் அவ வந்து சொல்லிட்டு இருந்தீங்களே, அவ கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்க போறேன்னு சொன்னீங்க. அதுல ஏதாவது தெரிஞ்சுதா? நாளைக்கு கிடைச்சிடும் சார். லோக்கல்ல இருக்கிற ஆட்டோ டாக்ஸி எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்க போறோம். ஆனா யாருக்குமே அதித்திய அடையாளம் தெரியல. ஃபேக்ட், பல நேரங்கள்ல கேப்ல வருவான்னு சொல்றாங்க அப்படின்னு அவ ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னா. டாக்ஸியோ ஆட்டோவோ என்ன சார் வித்தியாசம் இருக்கு? வித்தியாசமா தாங்க இருக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்றீங்க. என்ன பேரண்ட்ஸ் நீங்க? அவ எப்படி வந்து போயிட்டு இருக்கான்ற விஷயமும் தெரியலன்னு சொல்றீங்க. இது எங்களோட தப்பு தான். அதோட அந்த பேங்க் காலர்கார அவனை நினைச்சாதான் பயமா இருக்கு. என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சார், அதித்தியோட கால் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு சார். அவங்களுக்கு கடைசியாக கால் பண்ணவங்களோட நம்பர் சுவிட்ச் ஆப்பில் இருக்குது சார். அவர் பேர் ஷயத். இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசியிருக்காங்க. வித்தியாசமான பேரா இருக்கு. ஆனா இந்த பேர்ல அவ கிளாஸ்ல யாரும் கூட படிக்கலையே. சரி, இந்த பிங்க் கலர் பண்ணிருக்கீங்களே அதெல்லாம் என்ன? அது எல்லாமே பிசிஓ நம்பர் சார். இதுல இருந்தும் அவங்களுக்கு ஒரு 30 செகண்ட் கால் வந்திருக்கு சார். பப்ளிக் பூத்ல இருந்தா யாரோ பிளாங்க் கால்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பயந்து தான் அவங்க டாக்ஸியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பப்ளிக் பூத்தோட அட்ரஸ்லாம் எனக்கு வேணும் சீக்கிரமா. சுபாஷ், உன்னுடைய கஷ்டம் எனக்கும் புரியுது. நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசுறதுனால அவ மேல அக்கறைலாம் ஒன்றும் இல்லாம இல்லப்பா. அவ இந்த வீட்டு குழந்தைப்பா. நான் தப்பு பண்ணேன். நான் அவளை சரியா புரிஞ்சுக்கல. அவளோட அம்மா இறந்து போன பிறகு அவ மேல நான் அதிக அக்கறை காட்டியிருக்கணும். அவ பேசுறது கூட நான் சந்தர்ப்பம் கொடுக்கல. இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவ பிளாங்கால பத்தி சொல்லியிருப்பா நம்ம கிட்ட. ஆமா, அவளை புரிஞ்சுக்கிறத தப்பு பண்ணிட்டோம்ப்பா. அவ மேல சந்தேகப்பட்டோம். நம்மளை ஏமாத்திட்டு எங்கேயாவது ஓடி போயிட போறான்னு பயந்துட்டோம். நான் எப்படியும் கண்டுபிடிச்சு அவளை வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன்ப்பா. சார், இது பப்ளிக் பிசிஓ. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் வந்தான்னு எனக்கு தெரியாது சார். ஆமா சார், சிசிடிவி இருக்குல்ல. யார் கண்டது இப்ப தேவைப்படுது இல்லையா நமக்கு? இந்த டேட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு உடனடியாக வேணும் சார். 2 இடத்துல மட்டும்தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது சார். ஒரு பிசிஓவிலிருந்து ஆகஸ்ட் 21 நைட்டு ஒரு கால் வந்திருக்கு சார் அவங்களுக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட் 31 வேற ஒரு பிசிஓலேருந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு கால் வந்திருக்கு. ஐ ஹோப் அந்த காலர் தெரிஞ்சா நல்லா இருக்கும்.
என்னையா ஃபுட்டேஜில் அவன் முகமே தெரியல, திரும்பியே போயிட்டு இருக்கான் பார். நல்ல டேலண்டானவையா, கேப் மாட்டிருக்கான். சரி சார். சார் நான் உடனே வரேன். கவனமா பாரு, முகமே தெரியல, ஆனா பாடி லாங்குவேஜ்ல கண்டுபிடிக்கலாமே. சார் இவன் அடிக்கடி அவனோட ரிஸ்ட் வாட்சை அட்ஜஸ்ட் பண்றான் சார். சார் இந்த பழக்கம் என்னோட ப்ரொஃபசர் வினித்க்கு இருக்கு. நான் ஒரு காலேஜோட ப்ரொஃபசர், ரோடு பொறுக்கி ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணுக்கு இப்படி தொல்லை கொடுக்குறவனா? சார் நீங்க தப்பு பண்றீங்க. நான் எந்த தப்பும் பண்ணாம என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஃபோன் லொகேஷனோட டீடைல்ஸ்லாம் எடுத்தாச்சியா? அதித்திக்கு எந்த பிசிஓல இருந்து எப்போ பிளாங்க் கால்ஸ் எல்லாம் வந்துச்சோ அந்த இடத்துல அந்த நேரத்துல உன் ஃபோன் சிக்னல் இருந்திருக்கு. சார் அப்படி இருக்காது. நான் எப்போ என் போனை வீட்டில் மேட்பெத் தன்னுடைய ராஜாவுக்கு ரொம்ப நேர்மையானவன். பட் லேடி மெக்பெத்தோட பேச்சை கேட்டு அவன் மனசுலயும் ராஜாவாகணும்னு நினைப்பு தூண்டுச்சு. அப்புறம் என்னாச்சு? அவன் ஒரு நேர்மையானவன்ற முகமுடி கலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவனும் தன்னோட கையால அந்த ராஜாவை கொன்னுட்டான். இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வேளை தன்னோட முகத்துக்கு பின்னாடி ஒரு அயோக்கியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மேக்பெத்துக்கே தெரிஞ்சிருக்காது. மனுஷனோட குணத்தை நம்ப முடியாது. பல நேரங்கள்ல முகத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதோ கிளாஸ் டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த சாட்டை படிச்சுட்டு வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேக்பத் முகமூடி போட்டா மாதிரி எனக்கு தோணல. ஒரு மனிதன் தன்னையே புரிஞ்சுக்க மாட்டானா? இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு தெரிஞ்சு மேக்பத் தன்னோட மனைவியோட பேச்சை கேட்டு இதை செஞ்சிருக்கலாம். ஃபைனலி கிளாஸ்ல ஒருத்தியாவது லிட்ரேச்சரை கவனிக்கிறாள். மற்றவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அதோட உன்னோட கேள்விக்கான பதில், இந்த கேள்வியை உன்கிட்டயே நீ கேளு. இந்த ஒரு வருஷத்துல முதல் தடவையா நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. இதை நீ நினைச்சு பார்த்துருப்பியா? ஏன் முன்னாடி வந்து நின்று ஷேக்ஸ்பியரை பத்தி கேள்வி கேட்குற? இப்படியும் ஒரு அதித்தி இருக்கா. இதை நான் மட்டும் இல்லை, இதை நீயே புரிஞ்சுப்ப. அவ ரொம்ப அமைதியான பொண்ணா இருந்தா, மற்றவங்கள விட வித்தியாசமானவ. நான் அவளை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன், புரிஞ்சிக்க ஆசைப்பட்டேன். அவளோட எளிமை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த இனிமையான குரலை கேட்கறதுக்கு தான் நான் பிளாங்க் கால்ஸ் பண்ணுவேன். ஆனால் அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. அப்பதான் அவளுக்கு கல்யாண பேச்சு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அதித்தி, இப்போ உனக்கு 22 வயசு தான் ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நீ எதுவும் சொல்லலையா? உனக்கு தெரியும்ல, பெரியப்பா கிட்ட பேசவே முடியாது. அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அந்த கல்யாணம் நடக்கும். இதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்துருச்சு. அவ எப்படி போய் அடுத்தவனை கல்யாணம் பண்ணிப்பா? அதனால அன்னைக்கு அவளுக்கு கால் பண்ணி முதல் முறையா பேசினேன். அதித்தி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறதை என்னால ஏத்துக்க முடியாது. உன் லவ் ஸ்டோரி கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லடா. அதித்தி எங்கன்னு மரியாதையா சொல்லு. சார், என்ன சொல்லு? சார், நான் அவளை எதுவுமே பண்ணல. மரியாதையா உண்மையா சொல்லிடு. லெக்சர் முடிஞ்ச உடனே பிராக்டிகல் ஆரம்பிச்சிடும். அதை நீ தாங்க மாட்ட. கான்ஸ்டபிள். எஸ் சார். சார கவனிங்க. யாரை நம்புறதுனே தெரியலடா. ஐ மீன், வினித் மாதிரி படிச்ச ஒரு ஆளு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாரா என்ன? உண்மையில யார் எப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. பாவம் அதித்தி, ஏற்கனவே அவ வீட்டுல நிறைய பிரச்சனைங்க இருக்குடா. இப்போ இந்த பிளாங்க் கால்ஸால அவ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டா. நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்ட. எல்லா விஷயத்துக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவளை குத்தி குத்தி பேசுவாங்க. நான் என்னப்பா பண்ண? ஜீன்ஸ் போட்டா என்னப்பா தப்பு? எல்லா பொண்ணுங்களும் தான் போடுறாங்க. அது சரி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளும் தப்பு பண்ணணுமா? பெரியப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, அவருக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காது. உங்களை பத்தி சொல்லுங்கப்பா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீங்க சும்மா அவரை முன்னாடி கொண்டு வரீங்க, ஆனா உங்க எண்ணமும் அப்படித்தான் இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எந்த சொசைட்டில நம்ம அப்பா, நீங்களும் அவரை மாதிரி தான். அதே சொசைட்டியை சேர்ந்தவங்க. பெண்கள் மேலதான் எல்லா கட்டுப்பாடுகளையும் கொண்டு வரீங்க. அதோட என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுங்களை தான் குறை சொல்றீங்க. என் அம்மா உயிரோட இருந்திருந்தா அவங்க இதெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதித்தி,
சார் அதித்தியை நான் கிட்னாப் பண்ணல. நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் ஒன்றும் கிரிமினல் கிடையாது. கோர்ட்ல ஹியரிங் இருக்குடா. உன்னை ரிமாண்ட்ல எடுக்க அப்ளை பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். அங்கேயாவது உண்மையை பேசு. 10 நாள் உள்ள இருந்தனா உண்மையோட சேர்த்து எல்லாம் வெளில வந்துடும்டா. சார், ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கேன். அதித்தி டெய்லி ஒரு பிரைவேட் டாக்ஸியில வந்துட்டு போவா. இது மட்டும் கிடையாது, அவ தினமும் ஒரே டாக்ஸியில தான் வந்துட்டு போவா. பிரைவேட் டாக்ஸியா? எல்லோருக்கும் இறைவன் ஒருவனா? டேய் ப்ரொஃபசர், பசங்களுக்கு உண்மையை சொல்லிக் கொடு. இங்க வந்து நீ எங்களுக்கு பாடம் எடுக்காதடா. சார், நான் உண்மையை தான் சொல்றேன். எப்போ காலேஜ் முடிஞ்சாலும் நான் கேட்ல வந்து நிற்பேன். அதித்தி போறத நான் பார்ப்பேன். அப்போ நான் பார்த்துருக்கேன், ஒயிட் கலர் பிரைவேட் டாக்ஸியில தான் வந்துட்டு போவா. நான் எப்பவுமே அதித்தியை கவனிப்பேன். அதனால இதை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். சார், இவ பொய் சொல்கிறான். ரொம்ப நல்லாவே கதை கட்டுறான். ஒரு லீடு கிடச்சிருக்கு. செக் பண்ணி தான் ஆகணும். 4 நாள் ஆகுதியா? அந்த பொண்ணு அதித்தி இன்னும் வீட்டுக்கே வரலையா? அண்ட் வினித்தோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கு. அந்த நம்ம ஸ்பை இந்த ஆசிஃப் இருக்கால, அவன்கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு. ஒயிட் கலர் கேப் இருக்குதான், அந்த டிரைவரை கொஞ்சம் பிடிக்க முடியுமான்னு பாரு. அவனையும் பேச வை. ஆசிஃப் கிட்ட காலேஜ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசிப்பாரு. டாக்ஸி டெய்லி அங்கே தான் போகுதான். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. என்ன ஆச்சு? எதுக்கு பயந்தோமோ அதுதான் நடந்திருக்கு. கேள்வி கேட்காம சீக்கிரமா வீட்டுக்கு வாங்குங்க. நான் வெளியில தாமா இருக்கேன். உள்ள வந்துடுறேன். என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்ல கொஞ்சம். சார், இவர் தான் இந்த டாக்ஸியோட ஓனர். ஆமா சார், என்னோட வண்டி தான். ஆனா வாடகைக்கு வெட்டுறேன் சார் நான் வெளியில. இந்த வண்டியோட டிரைவர் ஷயத் பேக்கா? அந்த ஆள் எங்க பிடிக்கிறது? அதெல்லாம் தெரியலையே சார். செப்டம்பர் 3 அன்னைக்கு வந்திருந்தான். எப்பவும் போல வண்டி சாவியை கொடுத்துட்டு போயிட்டான் சார். சார், இந்தாங்க சாவி. என்ன திடீர்னு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், வேற ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் வேற இடம் போய். அப்படின்னா சொந்த ஊருக்கே போறியா? இல்லை சார், மும்பை போகிறேன். அவங்க இருந்து அப்பவே போயிட்டான் சார். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை சார். அவனுடைய அட்ரஸ் ஏதாவது இருக்கா? அங்கே போனால் ஏதாவது தெரிய வரலாமே. அவன் எந்த ஏரியாவில் இருந்தானோ அந்த அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். சார், அதித்திக்கு கடைசி கால் சையத் தான் சார் பண்ணியிருக்கான். அவனாக தான் இருக்கணும். நம்பரை கிராஸ் செக் பண்ணுங்க. நைட்டு முழுக்க 2 பேரும் நிறைய நேரம் பேசிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அதித்தி ஏன் டாக்ஸி டிரைவர்கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கா? அதான் புரியல சார். இங்கே பாருங்க அவனோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். அதே பார்ட்டி தான் இவன். இங்கே தான் சார், இங்கே தான் சாயத் இருந்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி வாடகைக்கு வந்தா சார். வாங்க சார். அவன் எப்போ ரூமை காலி பண்ணா? 3 செப்டம்பரா? ஆமாம் சார், அன்னைக்கு தான் பண்ணான். எங்கே போகிறேன் என்னன்னு ஏதாவது சொன்னானா? ஜமுனா பாய், நான் வேலை தேடி துபாய்க்கு போகிறேன். அவன் மண்டையில் என்னதான் ஏன் ஓடுது? வேற இடத்த சொல்லியிருக்கான். ஆளையும் பிடிக்க முடியல. அதித்தி எப்பவுமே ஷாயதோட டாக்ஸில தான் வந்திருக்கான். 3 செப்டம்பர் டாக்ஸியை திரும்ப கொடுத்துருக்கான். அன்னையிலேருந்து தான் இவளையும் காணோம். எல்லாமே டவுட்டாக இருக்குதே. இதெல்லாம் தற்செயலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? சார், இங்கே வேற ஒரு பிரச்சனை கூட இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு வந்துட்டு போவானா சார். ஆமா சார், இந்த பொண்ணு தான் அடிக்கடி ஷாயித் வீட்டுக்கு வருவா. இந்த பொண்ணும் ஷாயிபும் லவ் பண்ணாங்க சார். சார், நான் ஒன்று சொல்லவா? இந்த பொண்ணும் ஷாயிதும் ஒன்னா தான் இருப்பாங்க. அதோட இந்த பொண்ணு ஷாயிதை ரொம்ப லவ் பண்ணா சார். சந்தோஷமா அவன் வீட்டு வேலையெல்லாம் செய்வா. என்ன பண்ற நீ? யாராவது பார்த்தாங்கன்னா? பார்க்கட்டும். நீ இங்க என்ன பண்ற? உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, போய் படுத்து தூங்கு போ. நல்ல குடும்பத்து பொண்ணு, காலேஜுக்கு போற ஆளு, தன்னை விட வயசுல பெரியவன் கூட அஃபேர்ல இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் கூட ஓடி வேற போயிருக்காளையா. படம் பாக்குற மாதிரியே இருக்கு. போ.
நியூ ட்ரெண்டு சார், அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க சார். ஆனால் அதித்தி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க ஓல்டு கல்ச்சர் தான். இந்த ஷாயது கால் ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபுல்லாக பிடிங்கயா. இந்த உண்மையை ராபர்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லியே ஆகணும். கால் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதித்தியும் ஷாயதும் அதிக நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அதித்தி ஷாயதோட வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இவ போறத நிறைய முறை பார்த்துருக்காங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், 2 பேரை லவ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் ஊரை விட்டு ஓடி இருக்காங்க. ஷாஹிதோட பிரசன்ட் அட்ரஸ் இப்ப கிடைச்சிருக்குது. அங்க போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். வேணாம் சார், விட்டுருங்க. உங்களோட உதவிக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். இதுக்கு மேல தேட வேண்டிய அவசியமே இல்ல. அதித்தியே எங்க உறவு வேண்டான்ட்டு போயிட்டு இருக்கா. நீங்க எதுக்காக சார் வீணா கஷ்டப்படுறீங்க? இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க சார். அதித்தி மட்டும் ஒரு முறை கிடைச்சிட்டானே இந்த கேஸ் தானா க்ளோஸ் ஆயிடும். சார், நாங்க முடிவெடுத்தாச்சு. அவ கூட எங்களுக்கு எந்த சம்பந்தமா வேண்டாம். இந்த கேஸை மூடுங்க. அதித்தியை தேட வேண்டாம் நீங்களே சொல்றீங்க. மேல எங்களுக்கு என்ன, க்ளோஸ் பண்ணிடுறோம். அதித்தியோட மிஸ்ஸிங் கேஸ் ஒரு வழியா ஒரு மூலையில வந்து நின்னாச்சு. அதித்தி தன் குடும்பத்தாரை விட்டு விலகி நிக்க முடிவு பண்ணிருக்கா. அதுக்கு பழிவாங்கும் விதமா அவங்க குடும்பத்தாரும் இதே மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதித்திய மறந்து இருக்கிறாங்க. ஆனா இது மட்டுமே உண்மை இல்லைங்க. திடீர்னு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துடுச்சு. அதை யாரும் நினைச்சு கூட பார்க்கல. சார் வாங்க சார், இந்த பக்கமாக வாங்க சார். சார், எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டேன் சார். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் வரல சார். இந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்தவள இருக்க மாட்டா. நீங்க ஒன்று பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுங்க. விக்டிமோட ஃபோட்டோவையும் அப்படியே சர்க்குலேட் பண்ணுங்க. சோனாலி, என்ன பண்ற? லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. 5 நிமிஷத்துல உங்க டிஃபன் ரெடி ஆயிடும். சோனாலி, டிஃபன் ரெடி ஆச்சா இல்லையா? ஹே, என்னாச்சு? ரேப்பா? விக்டிம் செக்ஷுவலி ஆக்டிவ் சார். ஆனா ரேப் நடந்த மாதிரிலாம் தெரியல சார். ஆனா ஒண்ணு, கையில முதுகுலலாம் ஸ்கிராச்சஸ் ஆன அடையாளம் இருக்கு சார். அதெல்லாம் பார்க்கும்போது வற்புறுத்தி இருக்கலாம்னு தோணுது. முயற்சியில் சக்ஸஸ் ஆகாத போது கோவத்தில் இவளை கொண்டு இருக்கலாம். டாக்டர், மர்டர் எப்போ நடந்திருக்கும்? கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. அதாவது 24-25 11th செப்டம்பர் நைட். ஏய், இப்படி இல்லை, இப்படி பண்ணு, சரியா? வா. போதும், வாத்து மாதிரி மூஞ்ச வைக்காதீங்க. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போடு. பெரியப்பா வந்துட்டே இருக்காரு. அம்மா, நீங்க வாங்க. நாம இது வரைக்கும் போட்டோவே எடுத்துக்கல. இப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி. ஓகே, எப்படி? இந்த மாதிரி. ஓகே, வாங்க. உங்க குறும்புத்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. அடுத்த தடவை பெரியம்மாவுக்கு இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருங்க. பாய் மூடு. இன்னொரு செல்ஃபி. இவ என்னுடைய சித்தப்பா சுபாஷ் ராவத்தோட பொண்ணு. எங்க வீடு கான்பூர்ல இருக்கு. அதித்தி அங்கதான் இருந்தா. உங்க ஃபேமிலிக்கு நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல சார், அவங்களுக்கு ஃபோன் பண்ண எனக்கு பயமா இருக்கு. கடந்த 3 வருஷமா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா நான் ஓடி போய் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு தான் நான் அவளை கடைசியா பார்த்தது. நீங்க உங்க கான்பூர் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். சுபாஷ், இந்த லேண்ட் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நம்ம ஃபேக்டரி ப்ராஜெக்டை இங்கேயே ஆரம்பிச்சிடலாம். கிளாத் ஸ்டோரிங்க்கும் வழி இருக்கு. நம்ம பிரசன்ட் ஃபேக்டரிக்கு பக்கத்துலேயே இந்த லேண்ட் இருக்குல்ல. சுபாஷ், என்ன ரொம்ப யோசிக்கிற? அண்ணா, அது
ஒன்றும் இல்லை. அன்வான்ட் டென்ஷன்லாம் மனசுல போட்டுக்காத. நாம எந்த தப்பும் பண்ணல. நடந்த எல்லாத்துக்கும் அதித்தி மட்டும் தான் காரணம். அவளை பத்தி பேசுறதே வேஸ்ட்தான்ப்பா. நடந்ததெல்லாம் மறந்துரு. சோனாலி கொடுத்த நம்பர்ல ரிங் போகுது, ஆனா யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நான் கான்பூர்ல இருக்க PSI மாத்தூர் கிட்டயும் பேசிட்டேன் சார். அதித்தியோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அவர் தான் ஹேண்டில் பண்ணாரு. 4th செப்டம்பர் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. அதித்தி ராவத் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்கான கால்ஸ்லாம் நான் தான் பாத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி நடந்துச்சுங்கப்பா. ஒரு டாக்ஸி டிரைவர் தான் விக்டிம், ஷாயித் பேக். 2 பேருக்கும் அஃபேர் இருந்திருக்கு. அவன் கூட தான் ஓடி போயிருக்கா. தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவங்க ஃபேமிலி கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ இப்போவே கான்பூருக்கு கிளம்பு, அதித்தி ஃபேமிலியை மீட் பண்ணு. அதுக்குள்ளே சோனாலி கிட்ட பேசி பார்க்குறோம். ஒருவேளை இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம்ல. ஓகே சார். சார் அந்த ஜோடிங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அதித்தி பணக்கார பொண்ணு, அவனா ஒரு டிரைவர். இவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு பார்க்கணும் சார் நம்ம. அதித்திக்கு ஷாஹிதை எதுக்காக பிடிச்சது? அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? பொதுவா பெண்கள் மனசை யாராலையும் படிக்க முடியாது இல்லையா? இந்த காதல் கதையிலையும் இதுதான் நடந்திருக்கு. மேடம் உட்காருங்க. இல்ல இல்ல நீங்க போங்க, நான் ஆட்டோல போறேன். மேடம் ஆட்டோ ரேட்டை கொடுங்க. சுற்றி முற்றி பாருங்க, எந்த ஆட்டோமே இல்லையே. சும்மா வெயிலே நிற்கிறீங்க. நீங்களும் ஆட்டோக்காக வெயிட் பண்ண வேண்டாம், எனக்கும் சவாரி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏறுங்க. இது அவங்களோட முதல் சந்திப்பு. நீ அதித்தியோட டச்சில் இருந்திருக்கல்ல? ஆமா சார், இந்த வருஷம்தான் நாங்க பேச ஆரம்பிச்சோம். வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு தைரியத்தை வர வச்சு அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அதோட நாங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயத்த அவ வீட்ல கூட சொல்லவே இல்லை. ஏன்னா என்னோட அப்பா, அதாவது அதித்தியோட பெரியப்பா, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அவருக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோனாலி, நீ லவ் மேரேஜ் பண்ணியிருக்க, நீ ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனா எங்க அப்பா இத கொலை குற்றத்தை விட பெருசாதான் பாப்பாரு. அதித்தி படிச்ச பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா ஒரு டாக்ஸிக்காரனை எப்படி அவ லவ் பண்ணியிருப்பா? சார், எனக்கு இந்த விஷயம் ஆச்சரியமா தான் இருந்தது. சொல்லப்போனா நான் அவகிட்ட கேட்டேன். அக்கா, ஷாயிது இதே தான் கேக்குறான். உலகத்தை ஆள்ற ராணியும் தெருக்கோடி ராஜாவும் லவ் பண்றாங்களாம். நாங்க சேரணும்னு விதி எழுதப்பட்டிருக்கு. அதோட இப்ப ஜாதி, மதம், ரிலீஜியன் இதெல்லாம் பார்த்தா எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நான் ஜாதி மதத்தை பத்தி பேசல. நான் படிச்சவங்களோட கண்ணோட்டம், அவங்களோட இன்டெலெக்சுவலை பத்தி பேசுறேன். நீ தானமா சொன்ன அவன் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கான்னு? நீ என்ன சொல்றன்னு அவனுக்கு புரியாதே. நீங்க அப்படி என்னதான் பேசிக்கிறீங்க? பேசிக்கிறதுக்கு இன்டெலெக்சுவல் லெவல் தேவையில்லை. மனுஷன் வாழ்க்கையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலே போதுமானதுக்கா. மேடம் என்ன புக் படிக்கிறீங்க? ஏன்? இல்ல ரொம்ப கவனமா படிக்கிறீங்களே, அப்போ பெரிய புக்கா இருக்கணும், அதான் கேட்டேன். தி ட்ராஜடி ஆஃப் அத்தர்விக் கனெக்ஷன். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய பேரா? இதை மனப்பாடம் பண்றதுக்கே எனக்கு 1 வாரம் ஆயிடும் மேடம். சின்ன வயசுல எனக்கும் புக்ஸ் படிக்கிறதெல்லாம் பிடிக்கும் மேடம். ஆனா என்னோட கனவு மட்டும் நினைவே ஆகல. ஏன்? சின்ன வயசுல என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் பேக்கை பிடுங்கி வச்சுட்டு துணி மூட்டையை சுமக்க விட்டாங்க மேடம். குடும்பத்தை நடத்த அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தன்னோட சோக கதையை சொன்னதும் நீயும் மயங்கிட்ட, அப்படிதானே? நான் உன்ன அவன் மேல இறக்கப்பட்டு லவ் பண்ணலக்கா. நான் அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வித்தியாசமாவே ஃபீல் பண்ணேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, தவறான எண்ணங்களும் இல்லாம என்கிட்ட லைட்டா பழகுனான். எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றான், நான் சொல்றத கேக்குறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஷாயது உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். ரொம்ப சாதாரண வாழ்க்கையை வாழ்றான், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாம என்ன சிரிக்க வைக்க முயற்சி பண்றான். சாரி மேடம், ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஜுரம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மேடம். ஏன் தெரியுமா உங்களுக்கு? அந்த நேரத்தில் அவ ரொம்ப ஹாட்டா இருப்பாளாம். டாக்ஸியில் வந்து போனதுனால லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சார், இந்த விஷயம் தான் எனக்கும் குழப்பமா இருக்கு.
அவ வீட்டை விட்டு ஓடி போய் ஷாயித கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா. ஏன் அப்படி என்ன ஆச்சு? அந்த டாக்ஸிக்காரன் என் அதித்தியை கொலை பண்ணிருப்பானா சார்? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஷாயிதையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு சார். ஆனா அவன் தான் அதித்தியை கொலை பண்ணிருப்பான், நான் உறுதியா சொல்றேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தபோதே எனக்கு அது தெரிஞ்சிருந்ததுமா. என்ன சொல்றீங்க? அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சா உங்களுக்கு? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்புறம் அதித்தி ஏன் அவன் பின்னாடி ஓடினா? சார், இந்த விஷயம் தான் எனக்கு புரியல. ஷாயித் அவளை ஏமாத்தினதா அதித்தி ஒரு தடவை சொல்லியிருக்கா. ஷாயித் என்னை ஏமாத்திட்டாக்கா. நான் அவனுக்காக எல்லாத்தையும் விட தயாரா இருந்தேன். அவ என்னை இருட்டிலேயே வச்சிருந்தா. விடு, வேலை பார்த்துட்டு இருக்கல, எல்லாத்தையும் கலைச்சு வச்சிருக்க. அதான் உனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லாம போனது நல்லதுதான் போச்சு. அதனால தான் நீ வீட்டுக்கு வந்திருக்க. போதும் போதும், என்ன கிளீன் பண்ண விடு. இதெல்லாம் கிளீன் பண்ணலனா ஜுரம் தான் வரும். அதித்தி, நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பா நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. முதல் தடவையா நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். மனசார உன்னை காதலிச்சேன். ஆனா அதுக்கு நீ கொடுத்த பரிசு பத்தியா? நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. அதித்தி, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அதித்தி, 1 மாசமாவே நான் அதித்தி கிட்ட பேசவே இல்ல. அதனால அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா அதித்தியோட பேச்சுல ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவ ஷாயித ரொம்ப லவ் பண்ணிருக்கா. அது என்ன லவ்? மயக்கரா மாதிரி பேசி எங்க வீட்டு பொண்ணு அந்த பாவி ஏமாத்தி இருக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வேற வந்திருக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாது நினைச்சுக்கிட்டானா? வீட்டோட மாப்பிள்ளையா வேற இருக்கணும்னு ஆசை. சரி, உங்களை சந்திக்க எப்ப சார் வந்தான்? காணாம போன 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது 8 செப்டம்பர். ஆமா, அதித்தி ஆசீர்வாதம் வாங்க வந்தா. ஷாயித் கூட வந்தா. அப்போ எனக்கு எதுவுமே புரியல. அதனால நான் இவருக்கு உடனே கால் பண்ணேன். இங்க வெளியில தான் இருக்கேன், வண்டியில வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? முதல்ல அழாம விஷயம் சொல்லு. அதித்தி வந்திருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நான் என்ன பண்ணணுமே அப்ப எனக்கு தெரியாம போச்சு சார். அதித்தி, இதெல்லாம் என்னம்மா? என்ன இதெல்லாம்? இவன் யாரு? நான் ஷாயித் சார். டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன். நாங்க ரொம்ப டீப்பா லவ் பண்றோம். அதான் எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு இங்க வந்திருக்கோம். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், உங்க பொண்ணை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். அப்பா ப்ளீஸ், ஒரு தடவை எனக்காக இந்த ஒரு தடவை பேசுங்கப்பா. உண்மையாவே நான் ஷாயித ரொம்ப லவ் பண்றப்பா. இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. உன்னோட பெரியப்பாக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன நட... துவாஷ், இங்க இருந்து போக சொல்லு. அப்பா, சொல்றேன்ல, முதல்ல இங்க இருந்து போங்க. நீ எப்பவோ செத்து போயிட்டேன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். இங்க இருந்து போ. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், யாரு பெரியவங்க மனசை நோகடிச்சு அவங்க சந்தோஷத்தை பாக்குறாங்களோ வாழ்க்கையும் உங்களை சந்தோஷமா வச்சுக்காது. ஏன் எங்க கிட்ட எதுவுமே சொல்லல? கேஸை க்ளோஸ் பண்ணுங்க சொல்லிட்டீங்க ஈஸியா. வேற என்ன சார் சொல்ல சொல்றீங்க? ஆனா ஷாயிதும் அதித்தியும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப ஷாயிதே அதித்தியை கொல்லணும். அதித்தி அவளோட தன்னோட எல்லா நகையும் அப்புறம் கொஞ்சம் கேஷையும் எடுத்துட்டு போயிருந்தா. இத பத்தி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த நகையோட மதிப்பு 10-15 லட்சம் இருக்கும். ஷாகித்துக்கு பணம் தான் முக்கியம். 10-15 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தா முடியல, அதித்தியா போட்டு தள்ளிட்டான். அதித்தி வீட்டுக்காரங்களுக்கு ஷாயித் மேல சந்தேகம். பார்த்தா அப்படிதான் சார் தெரியுது. ஷாயிதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அதித்தி அவனை கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம். அதனால அவன் கல்யாணம் பண்ணிருக்கலாம் சார். அப்படிதான் இருக்கும் சார். அதெல்லாம் இருக்கட்டும் சுதா, பட் ஆனால் ஷாயித் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை அவனோட பாடியும் காட்டுக்குள்ளே இருக்கலாம் இல்லையா? அதித்தியோட ஃபேமிலி மெம்பர் கூட அவனை கொண்டு போட்டிருக்கலாம்ல அங்கே. உங்களுக்கே அப்படி தோணுது சார்? எனக்கு தோணல. இதெல்லாம் சொன்னாலே தான் நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கா. அவளுக்கும் இப்படி தான் நடந்திருக்கான். சார், நானும் சொன்னாலே வீட்டை விட்டு ஓடி போனப்ப இவங்களோட அப்பா எங்களை பிடிக்க ரவுடிகள் அனுப்பியிருந்தாரு. ரவுடிகளையா? ஆமாம் சார். ஏதோ எங்களோட டைம் நல்லா இருந்ததுனால அப்போ நாங்கள் தப்பிச்சிட்டோம் சார். சிட்டி விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம். சோனாலி,
நிஜமாவே உனக்கு இப்படி தோணுதா? உன் அப்பா கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ணியிருப்பாரா? உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும். குடும்ப கௌரவமா குழந்தைங்களான்னு வரும்போது இந்த விஷயத்துல நிச்சயமா நான் சொல்லுவேன் சார். அவர் என்ன யோசிப்பாருன்னா, அவர் கண்டிப்பா குடும்ப கௌரவத்தை தான் செலக்ட் பண்ணுவாரு. அதித்தியோட பாடி நாளைக்கு காலையில கிடைச்சிரும். அதித்தி இந்த குடும்பத்துல பிறந்துட்டு அவளுடைய கடமையவே மறந்துட்டா. எங்க கடமையை நாங்க மறக்கல. எங்க கடமையை நாங்க நிறைவேற்றி தான் ஆகணும். இறுதி சடங்கை நாமளே நடத்திடலாம்ப்பா. அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையாவது கத்துக்கிறவன் தான்ப்பா நல்ல மனுஷன். ஆனா இவ்வளவுலாம் புரிய வச்ச பிறகும் அதித்தி அதே தவற செஞ்சிருக்கா. அவளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சு. இப்ப எதுக்காக அவளை சபிக்கிறீங்க? அவதான் இப்ப உயிரோட இல்லையே. ஏன் உயிரோட இல்லைன்னா அவ குடும்பம், குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு உடம்பு பசிக்குதுன்னு ஓடி போயிட்டாளே. அவ செஞ்ச தப்புக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை சரியா கிடைச்சிருக்கு. ஆனா ஆன்மாவுக்கு முக்தி கிடைச்சே ஆகணும். ஸோ இறுதி சடங்கை நடத்தி நமக்கு என்ன கடமையோ அதை செஞ்சு எல்லாம் சரி பண்ணிடலாம். இப்போ ஷாஹித் எங்க இருக்கான் அதை முதல்ல நாம கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு பின்னாடி அவன் கைவரிசை இருக்கா இல்ல அவனே விக்டிமா? எங்க அதித்தியோட பாடி கிடைச்சதோ அதே ஏரியால நாங்க ஷாஹிதோட டெட் பாடியும் தேடணும் சார். ஒருவேளை மிருகம் கூட டெட் பாடி எடுத்துட்டு போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரி, ஷாயதே இறந்து போயிருந்தா இது கண்டிப்பா ஹானர் கில்லிங்கா மாறிடும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இது அதித்தியோட பெரியப்பா இல்ல அவங்க அப்பாவோட வேலையா இருக்கலாம். ஏன்னா சோனாலிக்கு அவங்க அப்பா மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இவங்களை தாண்டி வேற யார் இதை பண்ணிருப்பா? ப்ரொஃபசர் வினித், கான்பூரோட PSI வினித்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு சார். ஃபைனலி இந்த காலேஜில் ஒருத்தராவது லிட்ரேச்சரை கவனிக்கிறாளே. மற்றவங்க எல்லாரும் சும்மா தூங்கி வழியிறாங்க. அதித்தியை ஒன் சைடா லவ் பண்ணியிருக்காரு சார். பிளாங்க் கால்ஸ் பண்ணியிருக்கான். வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அதித்தியை மிரட்டியும் செஞ்சிருக்கான் சார். காலேஜ்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவனை காலேஜை விட்டு விரட்டிட்டாங்க. இப்போ அவன் எங்க இருக்கான்? மாத்தூர் சார் சொன்னாரு, காலேஜை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் வீட்டில் தான் இருக்கானா சார். அவன் தான் பாவம், என்ன செய்வான்? காதல்ல மாட்டிக்கிறதுங்கிறது இயல்பு தானே. அவனால தன் காதலை வேற ஒருத்தன் கூட அவன் பார்க்கவே முடியல. அதனால அவனே அவளை கொன்னுட்டான். தன்னுடைய குடும்ப கட்டுப்பாட்டுகளை விளக்கிக்கிட்டு அதித்தி சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்பட்டா. தான் விரும்பின ஒருத்தனோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா. அது தவிர அந்த கனவு நிறைவேறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் அவளை கொன்னுட்டாங்க. காதல்ங்கிற பேர்ல அவ பலி கொடுக்கப்பட்டுட்டா. நல்லவங்கிற முகமுடிய போட்டு யாரோ ஒருத்தன் அவளுக்கு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான். அதான் உண்மை. சரி, இந்த துரோகத்தை பண்ணதுதான் யாரு? தன்னுடைய கணவன் ஷாஹித். அவனுக்காக இவ எல்லாத்தையும் இழந்தா. இவளை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தது வேற யாரும் இல்ல, அவங்க அப்பா மற்றும் சித்தப்பா தான். இவளை வேற யாரு கொண்டு இருப்பாங்க ஐடியா இருக்கா? நண்பன்கிற ஒரு நல்ல முகமுடிய போட்டுக்கிட்டு இந்த காரியத்தை ரொம்பவும் களக்கச்சிதமா செஞ்சிருக்கான். பாவப்பட்ட அதித்திக்கும் அவனை பத்தி எதுவுமே முன்னாடி தெரிய வரலையாம். இந்த கேள்விக்கான பதிலோட அடுத்த எபிசோட்ல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்துருங்க. என்ன? ஜெயஹிந்த்.